Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் half yearly எக்ஸாம் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நம்ம போர்ஷன்ஸ் பார்த்துடலாம் என்னென்னன்ட்டு. சிலபஸ் பார்த்திங்கன்னா half yearlyக்கு தமிழில் 5 இயல் இருக்குது. அடுத்து இங்கிலீஷ் யூனிட் 5 வரைக்கும் 1 to யூனிட் 5. மேக்ஸில் சாப்டர் 1 6 எக்ஸசைஸ், நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அந்த எக்ஸசைஸை நான் விட்டுட்டேன். சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 5 அண்ட் தென் சாப்டர் 6. சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 1 to 6 யூனிட்ஸ், கெமிஸ்ட்ரி 10, 11, 12, 13, 14 5 யூனிட்ஸ், பயாலஜி யூனிட் 17 23 வரைக்கும். ஹிஸ்ட்ரியில் 1 to 9 யூனிட்ஸ், ஜியோகிரஃபி யூனிட் 1 to யூனிட் 7, சிவிக்ஸ் யூனிட் 1 to யூனிட் 5, எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 to யூனிட் 4. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பிளான் பார்க்கலாம். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னா, இந்த வீக்கு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம், அதாவது செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் அவங்களும் அப்படியே இதோட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதனால் நான் அதே மாதிரி உங்களுக்கும் இப்போ நியூ சிலபஸ் போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? டிசம்பர் மந்த் போர்ஷன்ஸ் சில சப்ஜெக்ட்ஸில் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம அதை படிக்காமல் இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போது முடித்த செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன்ஸை ஹாஃப் இயர்லிக்கு ரிவிஷன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது நியூவாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் டிசம்பர் மந்த் போர்ஷனை நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை படிக்கலாம். ஃபைனலாக குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் எனக்கு டியூஷன் இருக்குது, இல்லை ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இல்லை எனக்கு வேறு ஸ்டடி பிளான்னும் போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளானை பார்த்துடலாம். அப்படி இல்லைனா ஃபைனலாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 9th ஸ்டாண்டர்ட் தான் நிறைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது 9th ஸ்டாண்டர்ட் வீடியோ மற்ற 6, 7, 8, 9, 10 +1 ஓகேங்களா? ஸோ இதில் 9th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நிறைய லைக்ஸ் கொடுத்துருந்தீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்க வித் கமெண்ட்ஸு. அதனால் எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நவம்பர் 17 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் இது. தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 4, இயல் 5 இது செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம முடித்ததுனால வேறு வழியே இல்லை. ஒரு நாளைக்கு 2 லெசன்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு 28 டேஸில் நம்ம ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு 10 டேஸ் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். சரிங்களா? மேக்ஸில் சாப்டர் 3, தென் நவம்பர் 18 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 4 அண்ட் தென் யூனிட் 5. மேக்ஸ் சாப்டர் 3. சாப்டர் 3க்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 5 டேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா கொஞ்சம் அதில் எக்ஸசைஸ் சம்ஸு, எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸும் அதிகம் இல்லைங்களா? அதனால் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன் 5 டேஸ். ஈவன் உங்களுக்கு வேணும்னா ஒரு 6 டேவாக கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் 5 டேஸில் முடிக்க முடியும்னா இதில் முடிச்சிருங்க. அடுத்து நவம்பர் 19 பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 அண்ட் தென் யூனிட் 5. மேக்ஸில் சாப்டர் 3. தென் நவம்பர் 20 சோஷியலும் மேக்ஸும். சோஷியல் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் 6 அண்ட் தென் யூனிட் 7 சாப்டர் 3. இப்போ இது 2 யூனிட் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு ஜஸ்ட் நவ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதனால் அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேக்ஸ். இப்போ நைட் நான் சோஷியல் படிக்கிறேன், ஈவினிங் அப்படின்னா மேக்ஸை மார்னிங் வச்சுக்கோங்க. மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம படித்தது ரிவிஷன் பண்ண போகிறோம். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இப்போ மேக்ஸ் என்னால் ஈவினிங் பண்ண முடியும் அப்படின்னா மார்னிங் சயின்ஸோ சோஷியலோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நவம்பர் 21 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 13 அண்ட் 14. மேக்ஸில் சாப்டர் 3. அண்ட் தென் நிறைய பேர் ஹைப் எங்கே மேம் இருக்குது, ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னீங்க. ஸோ இந்த வீடியோ கீழவே ஷேர், கமெண்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதிலே ஒரு ஆப்ஷன் ஹைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ப்ளீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் ரீச் நல்லா இருக்கும். நவம்பர் 22 சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 6 அண்ட் தென் யூனிட் 7 2 யூனிட்ஸா. மேக்ஸ் சாப்டர் 4. இதுவும் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய முடித்த யூனிட் தான். அடுத்து நவம்பர் 23 சண்டே வருது. சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 அண்ட் தென் மேக்ஸ் சாப்டர் 4. சாப்டர் 4 பார்த்தீங்கன்னா 4 டேஸ் நமக்கு டைம் கொடுத்துருக்கோம் ஸ்டடி பிளானில். நவம்பர் 24 சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் பயாலஜி யூனிட் 20 அண்ட் தென் 21 மேக்ஸ் சாப்டர் 4. நவம்பர் 25 சோஷியலும் மேக்ஸும். சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 5, எக்கனாமிக்ஸ் யூனிட் 4. இந்த 2 யூனிட் முடிச்சிருங்க. அடுத்த மேக்ஸில் சாப்டர் 4. நெக்ஸ்ட் நவம்பர் 26 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ்.
தமிழில் வந்து இயல் 1, 2, அடுத்து மேக்ஸ் வந்து சாப்டர் 6. நவம்பர் 27 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2, மேக்ஸில் சாப்டர் 6. After that November 28 science max, science-ல physics unit 1 and then unit 2, maths-ல chapter 6. After that November 29 social maxும் history-ல unit 8 and then unit 9, maths வந்து chapter 6. November 30 இது சண்டே வருது, சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 1 and then யூனிட் 2, மேக்ஸ் வந்து சாப்டர் 6. ஸோ நான் சாப்டர் 6 3 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சாப்டர் 6 வந்து நான் இத்தனை நாள் கொடுத்துருக்க டைமிங்னா சில டிஸ்ட்ரிக்டில் இது வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய சாப்டர் 6 பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதுக்கான டைமிங் அதிகமாக கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள், எக்ஸசைஸ் சம்ஸ் ஒரு நாள், அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 1 பார்த்திங்கன்னா சயின்ஸும் மேக்ஸும், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 6 அண்ட் தென் கெமிஸ்ட்ரி யூனிட் 10, மேக்ஸில் சாப்டர் 6. டிசம்பர் 2 பார்த்திங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2, சாப்டர் 5 மேக்ஸ். டிசம்பர் 3 பார்த்திங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2, மேக்ஸ் வந்து சாப்டர் 5. சாப்டர் 5 வந்து நம்ம 3 டேஸ் கொடுத்துருக்கோம். டிசம்பர் 4 வந்து தமிழ் சோஷியல், அதாவது தமிழில் வந்து ஒரே ஒரு இயல் அப்படின்றதுனால உங்களால் முடிஞ்சதுன்னா சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மேக்ஸில் சாப்டர் 5. ஸோ இது என்ன பண்ணுங்கள், நோட்டில் எழுதி வச்சுட்டு என்னால் இன்றைக்கி வந்து இதை கம்ப்ளீட் பண்ண முடிச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. பெண்டிங் இருக்கா அதை அடுத்த நாள் கொண்டு போங்க, சண்டேக்குள்ளே முடிச்சிருங்க. அந்த வீக் சண்டேக்குள்ளே அந்த வீக்குக்கான போர்ஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அது பெஸ்ட்டு. அந்தந்த வீக் எந்தெந்த லெசன்ஸ் முடிக்க முடியல, எந்த சப்ஜெக்டோ அதை நோட் பண்ணி மேக்ஸிமம் சண்டேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு 7 டேஸ் இருக்கும் இல்லையா, 6 டேஸ் பிளானை சண்டேவும் கொடுத்துருக்கும். அதில் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு நீங்கள் முடிச்சிருங்க. ஏன்னா நமக்கு ஆப்ஷனே இல்லை, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து டைமிங் வந்து ஷார்ட் டியூரேஷன்றதுனால ஆல்ரெடி நம்ம படித்த போர்ஷன் ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை மேம் இருந்தாலும் நாங்கள் அதுலேயும் வந்து டைம் கண்டிப்பாக தேவை, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்தந்த வீக்கெண்டில் முடிச்சிருங்க. டிசம்பர் 5 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், சோஷியல், மேக்ஸ். ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரே ஒரு யூனிட்டு, சோஷியல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது ஒரே ஒரு யூனிட் ஹிஸ்ட்ரி யூனிட் 5 சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வேணும்னா நீங்கள் இருந்ததுன்னா பெண்டிங் அதுலேயும் படிக்க முடியல அப்படின்னா அன்றைக்கி இங்கிலீஷும் ஹிஸ்ட்ரி யூனிட் 5ம், மேக்ஸில் சாப்டர் 5. டிசம்பர் 6 ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் 2 யூனிட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது இங்கிலீஷ் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸோ முடிச்சிட்டிங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிட்டு மேக்ஸ் முடிச்சிடுங்க. டிசம்பர் 6 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 11 அண்ட் தென் யூனிட் 12, மேக்ஸ் வந்து சாப்டர் 1. ஸோ இது கொஞ்சம் டஃப் தான், பட் இதை விட எனக்கு வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டேஸ் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி நான் ஒரு நாளைக்கு 2 லெசன், ஏன்னா நம்மளை வந்து குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லிக்கெலாம் பார்த்திங்கன்னா மிட் டேர்ம்க்கெலாம் பார்த்திங்கன்னா தாராளமாக டைம் இருந்தது. ஸோ அழகாக ஒரு லெசன் ஒரு நாள், ஒரு லெசன் 2 டேஸ்லாம் பிரிச்சுருக்கோம். நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் தனியாக, எக்ஸசைஸ் சம்ஸ் தனியாக ஒரு நாள் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் இப்போ டியூரேஷன் நமக்கு ரொம்ப கம்மி அப்படின்றதுனால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதை டே பை டே என்ன பிளானோ அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கண்டிப்பாக அப்படியே முடிக்க முடியினாலும் அந்த வீக் சண்டேக்குள்ளே முடிச்சிருங்க. டிசம்பர் 7 சண்டே சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2, மேக்ஸில் சாப்டர் 1. டிசம்பர் 8 பார்த்திங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 அண்ட் தென் யூனிட் 4, மேக்ஸ் வந்து சாப்டர் 1. டிசம்பர் 9 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 23 அண்ட் தென் யூனிட் 18. ஏன்னா யூனிட் 23 இப்போ கரண்ட்டாக நடத்திருப்பாங்க, அதனால் யூனிட் 23 இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து 22 இல்லைனா 23, நீங்கள் 22 கூட ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து 23 வந்து இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். ஸோ 22 அண்ட் தென் யூனிட் 18 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணது, மேக்ஸில் சாப்டர் 2. நெக்ஸ்ட்டு டிசம்பர் 10 பார்த்திங்கன்னா சோஷியலும் மேக்ஸும், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 3 அண்ட் தென் யூனிட் 4, மேக்ஸு சாப்டர் 2. சாப்டர் 2க்கு பார்த்திங்கன்னா 4 டேஸ் 5 டேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. அடுத்து டிசம்பர் 11 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் யூனிட் 3, சாப்டர் 2. டிசம்பர் 12 பார்த்திங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 19 அண்ட் தென் யூனிட் 23, மேக்ஸ் வந்து சாப்டர் 2. டிசம்பர் 13 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 17 அண்ட் தென் ஃபிசிக்ஸ் யூனிட் 3,
மேக்ஸில் சாப்டர் 2 அடுத்து டிசம்பர் 14 நம்ம வந்து அடுத்த நாள் நம்ம ஹாஃப் இயர்லி வந்து எழுத போகிறோன்றதுனால இந்த சண்டே ஃபுல்லாகவே தமிழ் நம்ம இயல் 1லேருந்து 5 இன் பிட்வீன் இதில் நீங்கள் வந்து நம்ம மாடல் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸ்டார்டிங்லேருந்தே. அதனால் நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலதெல்லாம் வந்து டேர்ம்க்கே வந்து நம்ம எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இருக்கவங்க ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸிமம் 8 to 10 கொஷின் பேப்பர் உங்களோட டார்கெட் வந்து ரிவிஷனில் இருக்கணும். மினிமம் 5 கொஷின் பேப்பர், மேக்ஸிமம் எத்தனை கொஷின் பேப்பர் 8 to 10 மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு 100% உங்களோட ரிசல்ட்டில் வந்து அது தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் அந்த ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருந்தீங்க, இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சேஞ்சஸ் உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.